வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. 2025 மகா கும்பமேளா அப்படிங்கிற ஒரு பெரிய கிராண்ட் ஈவெண்ட் வந்து உத்தரப்பிரதேஷ் மாநிலத்துல நடக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். தினம் கோடிக்கணக்குல மக்கள் அங்க வந்து குவியறாங்க. அங்க வந்து புனித கங்கையில் நீராட துடிக்கிறார்கள் அப்படின்னு தினம் தினம் நம்ம செய்திகள் பார்த்துட்டு இருந்தோம். இந்த மகா கும்பமேளா ஆரம்பிக்கும் பொழுது உத்தரப்பிரதேஷ் அரசாங்கம் எப்படியெல்லாம் சிலாகிச்சு நாங்க இவ்வளவு ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம். 5000 ஹெக்டேருக்கு வந்து தனியா வந்து மகா கும்ப நகர் அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக்டே நாங்க கிரியேட் பண்ணியிருக்கோம். இதுல வந்து கிட்டத்தட்ட 1,67,000 குடில்கள் நாங்க கிரியேட் பண்ணியிருக்கோம். லக்ஸுரி டென்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். எல்லாருக்கும் சாப்பாடுக்கும் தண்ணிக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். இப்படி ஆஹா ஓஹோன்னு அளந்து விட்டாங்க. இதனால கிட்டத்தட்ட ஒரு 40 கோடி மக்கள் இந்த திருவிழாவுக்கு வருவாங்க. இது மூலமா கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடியில இருந்து 4 லட்சம் கோடி வரைக்கும் எங்களுக்கு வருமானம் வரும் அப்படின்னு ரொம்ப சிலாகிச்சு உத்தரப்பிரதேஷுடைய முதல்வர் திரு யோகி ஆதித்யநாத் பேசினாரு அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் தொடர்ந்து மகா கும்பமேளா ஆரம்பிச்சு நடந்துட்டு இருக்கு. தினமும் ஒரு சர்ச்சை இருக்கு. ஒரு பெண் சாமியாரை எப்படி ஆரம்பத்துல வந்து அவங்களுடைய போட்டோக்களை எல்லாம் பயன்படுத்தி அவங்கள ரொம்ப கிண்டல் பண்ணி, அருவருக்கத்தக்க வகையில அவங்கள கிண்டல் பண்ணி, விமர்சனம் பண்ணி, கடைசியில அவங்க வந்து ஒரு வீடியோ வெளியிட்டாங்க. நான் வந்து மகா கும்பமேளாவுக்கு வந்து ஒரு மோட்சம் கிடைக்கும், ஒரு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு வந்தேன். ஆனா இங்க வந்தா வெறுப்பும், வன்மமும் தான் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு வீடியோ வெளியிட்டாங்க. நேத்து பாத்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய யாரோ ஒரு சாது அப்படிங்கிற பேர்ல த சோ கால்டு ஹிந்து மதத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு சாது ஒரு சாமியாரு பெண்கள் குளிக்கக்கூடிய இடத்தில், உடை மாற்றக்கூடிய இடத்தில் ரகசிய கேமராவை வச்சு இதை ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கும்பலோட போட்டு கும்மு கும்முன்னு கும்மி இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்குதுன்னா, நேத்து பாத்தீங்கன்னா ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நேத்து மகாளி அமாவாசைக்கு ரொம்ப சிறப்பான ஒரு தினமாக அது கன்சிடர் பண்ணப்படுது. அந்த நாளில் திரிவேணி சங்கமம் இருக்கு இல்லையா? கங்கா, யமுனா, சரஸ்வதி மூன்றும் சங்கமிக்கக்கூடிய அந்த திரிவேணி சங்கமத்தில் குளித்தால் அமிர்த் ஸ்நான் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு. அந்த திரிவேணி சங்கமத்துல அந்த நாள் அன்னைக்கு குளிச்சா அது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட மக்கள் வந்து கும்பமேளாவுல வந்து குமிஞ்சு இருக்கிறாங்க. உத்தரப்பிரதேஷ் அரசாங்கம் சொல்லக்கூடிய கணக்குப்படி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3.5 கோடி பேர் ஒரே நாள்ல இந்த திரிவேணி சங்கமத்துல குளிக்கிறதுக்காக அங்க சேர்ந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த 3.5 கோடி அப்படிங்கிறதே ரொம்ப ஒரு அன்இமேஜினபிள் நம்பரா இருக்கு. ரொம்ப அன்ரியலிஸ்டிக் நம்பரா இருக்கு. அதுக்கு நான் பின்னால வரேன். பட் ஆனா இந்த கூட்டத்துல வந்து என்ன ஆயிருக்குன்னா, தள்ளுமுள்ளி ஏற்பட்டு ஒரு ஸ்டாம்பீட் ஏற்பட்டு கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்டோர் இறந்து போயிருக்கிறாங்க. இதுவரைக்கும் கிடைச்ச அபிஷியல் தகவல் படி 40 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. இன்னும் பல 100க்கும் மேற்பட்டோருக்கு வந்து படுகாயம் அடைஞ்சிருக்கு. நிறைய பேருக்கு வந்து பிராக்சர்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நிறைய ஹார்ட் பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. வயசானவங்க நிறைய பேருக்கு அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் அபிஷியல் எஸ்டிமேட்ஸ் வந்து இன்னும் அதிகரிக்கலாம். அன்அபிஷியலா எவ்வளவு எஸ்டிமேட் இருக்கும் அப்படிங்கறத நீங்க இமேஜின் பண்ணி பாத்துக்கங்க. ஏன்னா கோவிட் காலத்திலேயே நமக்கு தெரியும் அபிஷியலா இவங்க வந்து இறந்தவர்களுடைய எண்ணிக்கை என்ன கொடுத்தாங்க, அன்அபிஷியலா கங்கையில எவ்வளவு பிணங்கள் மிதந்தது, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம். அதனால இதுலயும் மரண எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. இதற்கு நடுவுல இந்த தள்ளுமுள்ளு எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, திரிவேணி சங்கமுக்கு போகக்கூடிய இடங்கள் எல்லாம் தொடர்ந்து பேரிகேட்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. அப்ப மக்கள் இந்த பேரிகேட் எல்லாம் உடைச்சுக்கிட்டு அங்க சங்கமத்துல போய் குளிக்கிறதுக்கு முயற்சி பண்ணும் பொழுது ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுந்து ஒரு பெரிய ஒரு மக்களுடைய ஒரு பெரிய ஒரு அலைமோதிய ஒரு சூழ்நிலையில் அங்க வந்து தள்ளுமுள்ளி ஏற்பட்டு இந்த ஸ்டாம்பீட் ஏற்பட்டு நிறைய பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது சடனா இன்னைக்குதான் நடக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதற்கான அறிகுறிகள் ஒரு வாரமாவே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா கடந்த ஒரு வாரமா நீங்க பாத்தீங்கன்னா தினம் தினம் பொதுமக்கள் அங்கே இருக்கக்கூடிய அங்க மகா கும்பமேளாக்கு வந்த பொதுமக்கள் விசிட்டர்ஸும் சரி, அங்கேயே இருக்கக்கூடிய லோக்கல்ஸும் சரி, அவர்கள் வைக்கக்கூடிய மிக முக்கியமான குற்றச்சாட்டு என்னவா இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்பாடுகள் எதுவுமே சரியில்லை, அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்ப மெத்தனமா இருக்கு, எங்க பார்த்தாலும் எதுக்கும் ஹெல்ப் பண்றதுக்கோ ஒரு டைரக்ஷன் சொல்றதுக்கோ கூட ஆள் இல்ல, போலீஸ்காரங்களை தேட வேண்டியிருக்கு. இன்ஃபேக்ட் இந்த ஸ்டாம்பீட் டைம்லயே பாத்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு சுத்து வட்டாரத்துல எந்த போலீஸ்காரரும் இல்லையா, போலீஸ்காரரே தேட வேண்டிய ஒரு நிலைமை இருக்கு. இவங்க எல்லாம் எங்க பிஸியா இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, விவிஐபிஸ் வந்தா அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்து அவங்கள கூட்டிட்டு போய் பத்திரமா குளிப்பாட்டி கூட்டிட்டு வந்து விடுறதுலதான் இவங்களுடைய கவனம் இருந்ததே தவிர, பொதுமக்களை வந்து எப்படி கிரவுட் கண்ட்ரோல் பண்றது, எப்படி அவங்களுக்கு டைரக்ஷன்ஸ் கொடுக்கறது, எப்படி ஸ்ட்ரீம்லைன் பண்றது, இதெல்லாம் எதையுமே அவங்க செய்யல அப்படின்னு தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டுகளை பொதுமக்களும் அங்கே வரக்கூடிய விசிட்டர்ஸும் அங்க இருக்கக்கூடிய லோக்கல்ஸும் வச்சுக்கிட்டு இருந்தாங்க.
இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இன்னைக்கு அளவுக்கு அடங்காத ஒரு கிரவுடு வரும்பொழுது இப்படிப்பட்ட ஒரு துயர சம்பவம் நிகழ்ந்திருக்கு. சரி 3 கோடி பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல. இதுவே ஒரு அன்ரியலிஸ்டிக் நம்பரா தான் இருக்கு. நீங்க ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. மொத்தமே 5000 ஹெக்டேர் இடம் அப்படிங்கிறாங்க. இதுல காட்டுடைய அந்த லெங்த் வந்து 12 கிலோமீட்டர். 2 பக்கமும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட 12, 12 24 கிலோமீட்டர் காட் அப்படின்னு நீங்க வச்சுக்கிட்டா கூட ஒரு 5000 ஹெக்டேர்ல 3 கோடி மக்களை இவங்க எப்படி அகாமடேட் பண்ணாங்க அப்படிங்கறது யோசிச்சு பாருங்க. இது வந்து கற்பனை இல்லைங்க. நீங்க ரியலிஸ்டிக்கா இதை கம்பேர் பண்ணி யோசிச்சு பாத்தீங்கன்னா இது எவ்வளவு அன்ரியலிஸ்டிக்கான ஒரு சாத்தியப்படாத ஒரு நம்பர் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இந்த சங்கி கூட்டம் இவங்களுடைய தற்பெருமையை தம்பட்டு அடிச்சுக்கிறதுக்காக 3 கோடி பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு சொல்றேன் பாத்துக்கங்க. இப்போ ஒரு ட்ரெயின்ல கிட்டத்தட்ட 2000 பேர் பயணம் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ட்ரெயினுக்கு 2000 பேர்னா 1 கோடி பேர் பயணம் பண்ணி வரணும் அப்படின்னாலே உங்களுக்கு 5000 ட்ரெயின் தேவைப்படும். ஒரு பஸ்ல 50 பேர் வராங்க அப்படின்னா 1 கோடி பேர் வந்து சேர்றதுக்கு உங்களுக்கு 2 லட்சம் பஸ் தேவைப்படும். அதுவும் ஒரே நாள்ல அங்க வந்து இறங்கி அங்க தங்கி ஸ்நானம் பண்ணிட்டு திரும்ப போறாங்கன்னா இதெல்லாம் பிராக்டிகலி பாசிபிளா யோசிச்சு பாருங்க. அப்போ இவங்களுடைய சுய பெருமைக்காகவும் இவங்களுடைய ப்ராபகேண்டாக்காகவும் இவங்களுடைய பப்ளிசிட்டிக்காகவும் எவ்வளவு தவறான ஒரு பிரச்சாரத்தை பண்றாங்க அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இந்த பொய்யையே வந்து காரணம் காட்டி இந்த பிரச்சனைய அரசாங்கத்துடைய அக்கௌண்டபிலிட்டில இருந்து மடைமாற்ற முயற்சி பண்றாங்க. 3 கோடி பேர் வந்தா எந்த அரசாங்கத்துக்கிட்ட வந்து இதை சமாளிக்கிறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்கும்? பாவம் அரசாங்கத்தை நாம குறை சொல்ல முடியாது. பொதுமக்களும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். அப்போ உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பேர் வருவாங்க. அப்ப அந்த கிரௌட கண்ட்ரோல் பண்றதுக்கோ, அந்த கிரௌட மேனேஜ் பண்றதுக்கோ என்னென்ன விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிறது உங்களுக்கு முன்னாலேயே தெரியும். நீங்க தானே ஆரம்பத்துல இருந்து சொன்னீங்க 40 கோடி பேர் வருவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம் அப்படின்னீங்க. அப்ப இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு ஸ்பெஷல் ஒகேஷன்ல இவ்வளவு பேர் வருவாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா, அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ண நீங்க என்ன பண்ணீங்க? ஒரு நேயர் வந்து அந்த தொலைக்காட்சியில பேசும்பொழுது, இன்டர்வியூல பேசும்பொழுது சொல்றாரு. அவர் வயசானவர். அவரும் அவருடைய வைஃபும் 2 பேரும் வயசானவங்க. அவர் சொல்றாரு, இந்த ஸ்டாம்பீட் நடந்து இவ்வளவு பேர் இறந்ததுக்கு அப்புறம் எல்லா காட்டையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பெரிய பெரிய மதகுருமார்கள், அதாவது பாபா ராம்தேவ் போன்றவர்களும், சங்கராச்சாரியர் போன்றவர்களும் வந்து டிவில அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் போடுறாங்க. யாருமே எங்க இருக்கீங்கோ அதே இடத்துல ஸ்நானம் பண்ணுங்க. திரிவேணி சங்கமத்துல ஸ்நானம் பண்ணாதான் விசேஷம்னு இல்ல. மனசுல பக்தியோட நீங்க எங்க ஸ்நானம் பண்ணாலும் விசேஷம் தான். சங்கமம் பக்கம் வந்துராதீங்க. இங்க ஒரே கிரௌடா இருக்கு. இங்க அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால இங்க வராதீங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாங்க. ஆனா போலீஸ் தரப்புல இருந்தோ ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்ல. ஒரு போர்டு கூட இல்ல. நாங்க கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் நடந்து இந்த சங்கமம் வரைக்கும் வந்திருக்கோம். ஆனா இந்த சங்கமத்துக்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் இங்க உங்களுக்கு குளிக்க முடியாது. அதுக்கு அனுமதி கிடையாதுன்னு எங்களை திரும்பி அனுப்புறாங்க. எங்க போனாலும் இங்க அனுமதி கிடையாது. எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. வயசான காலத்துல எங்களை போட்டு இப்படி அலக்கழிக்கிறாங்க. ஒரு பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட் சிஸ்டம் மூலமாகவோ இல்ல போலீஸ் மூலமாகவோ இந்த தகவலை அரசாங்கமோ மேனேஜ்மெண்ட்டோ எங்களுக்கு தெரிவிச்சிருக்க வேண்டாமா? அப்ப நாங்க 8 கிலோமீட்டர் இவ்வளவு தூரம் நடந்தே வந்திருக்க மாட்டோமே. இந்த கிரவுட்ல சிக்கி எங்களுடைய உடைமைகள், எங்களுடைய துணிமணி, எங்களுடைய பணம் எல்லாத்தையும் நாங்க இழந்துட்டோம். இப்ப எப்படி திரும்பி போறதுன்னு வழி தெரியாம தவிச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. இவர் ஒருத்தர் இல்ல. பல பேருடைய கதை இதே மாதிரி தான் இருக்கு. அப்ப எந்த லட்சணத்துல யூபி அரசாங்கம் இதை மேனேஜ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது யோசிச்சு பாருங்க. இதே எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்னா இந்த ஒட்டுமொத்த சங்கி கூட்டமும் எப்படி தலை விரிச்சு வெறி பிடிச்சு ஆடும் அப்படிங்கறத நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு எந்த கோதி மீடியாவிலையும் இத பத்தி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறாங்க. ஒரு விஷயம் நோட் பண்ணீங்களா? ராமர் கோவில் இனாகிரேஷன்லயும் இதேதான் நடந்தது. ராமர் கோவில் கட்டுறதுக்கு எவ்வளோ பேர் பொதுமக்கள் கிட்ட இருந்து கான்ட்ரிபியூஷன் வாங்குச்சு இந்த சங்கி கூட்டம். பெரிய கலெக்ஷன் போட்டாங்க. ஆனா ராமர் கோவில் இனாகிரேஷன் அப்ப விவிஐபிஸ்க்குலாம் அனுமதி உண்டு. மோடிக்கு ஜால்ரா போடுறவங்களுக்கு அனுமதி உண்டு. சினிமாக்காரங்களுக்கு அனுமதி உண்டு. ஆனா அதுக்கு காசு கான்ட்ரிபியூட் பண்ண பொதுமக்கள்கிட்ட என்ன சொன்னாங்க? கூட்டம் அதிகமா இருக்கும். தயவு செஞ்சு இப்ப வந்துடாதீங்க. இப்ப கும்பமேளாவிலும் அதேதான் நடக்குது. திரிவேணி சங்கமத்துக்கு யாரும் வந்து குளிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹேமமாலினி, அனுபம் கேர் எல்லாம் போய் குளிக்கிறாங்க. விவிஐபி பாதுகாப்போட பாபா ராம்தேவ் போய் குளிக்கிறார். ஆனா கஷ்டப்பட்டு காசு செலவழிச்சு வந்த பொதுமக்களுக்கு அங்க அனுமதி கிடையாது. இதுதான் உங்க ஹிந்து ராஜ்யமா?
மோடியுடைய சகாக்களையும் விவிஐபிகளையும் திருப்திப்படுத்துறதுல காட்டின அக்கறையில 1% கூட இந்த அரசாங்கம் பொதுமக்களுடைய வசதிக்கோ இல்ல அவங்களுடைய சேஃபான டிராவலுக்கோ காட்டல அப்படிங்கறத இன்னைக்கு உண்மை. இந்த மகா கும்பமேளா ஸ்டாம்பீட்ல நடந்த ஒவ்வொரு மரணத்துக்கும் யோகியும் மோடியும் தான் பொறுப்பு. ஒரு பக்கம் உறவுகளை இழந்தவங்களை பார்க்கும் பொழுது வேதனை வந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு கசப்பான உண்மையை நாம தெரிஞ்சுக்கணும். உச்சபட்ச வருத்தம் வேதனை என்ன தெரியுமா? இந்த கூட்டம் தான் ஒரு காலத்துல மோடிக்கும் யோகிக்கும் ஓட்டு போட்டிருக்கு. இப்பவும் இந்த கூட்டத்துக்கு மோடியையோ யோகியையோ எதிர்த்து கேள்வி கேட்க திராணி கிடையாது. இப்பவும் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? கடவுளை பார்க்க போனோம், போன இடத்துல கடவுளே கூப்பிட்டுக்கிட்டாரு அப்படின்னு இதற்கும் ஒரு காரணம் கற்பித்து இதே கூட்டம் தான் மோடியும் யோகியும் காப்பாத்தி விடும். இப்படி கேள்வி கேட்காம இருக்கிற வரைக்கும் இவங்க ஏமாத்திக்கிட்டு தான் இருப்பாங்க.